ஹாய் ஹலோ வணக்கம். இது எம்டிஎல்ஜி விளாக்ஸ். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகிற வழியிலேயே நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ராமு, இன்னொருத்தர் சோமு. அவங்க 2 பேருமே நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நான் கேட்கும்போது, அது சர்ப்ரைஸ், நீங்கள் வந்து நேரில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆமாம் மக்களே, அவங்க எப்படி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தராங்களோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும். சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் பயந்துட வேண்டாம். மேலே வரக்கூடிய இந்த சர்ப்ரைஸ் பண்ணி லைக் பண்ணி பெல் அடிங்க. ஐ மீன் ஒரு ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாடி வருவது எம்டிஎல்ஜி விளாக்ஸ். ஓகே மக்கள், இப்போ மறுபடியும் நம்ம கதைக்கு. அது சரி, இந்த கதையெல்லாம் சொல்றது யாருன்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குமே. அது யாருன்னா நான் தான் உங்கள் லஜு. இப்போ நம்ம கூட புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் என்னன்றதை நான் அவங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லிஃப்ட் இடையில கேட்டாரு. அவரே நம்ம கூட ஏற்றிக்கிட்டு அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் தென்னை மரம் நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் ஒரு அரசு பேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த அரசு பேருந்துக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு வேகத்தடை வருது. இந்த வேகத்தடையில் நம்ம வேகமாக போகாமல் மெதுவாக போகணும். இப்பொழுது வேகத்தடையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கிராஸ் பண்ணி ஒரு ஈச்சர் வேன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஃபைனலி நம்ம கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அவர் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க நம்மளை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போனோம்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்தில் போய் நம்ம வண்டியை பார்க் பண்ண போகிறோம் நினைக்கிறேன். ஃபைனலி இவங்க போட்டிருக்க காஸ்டியூம், அவங்க வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், பட் இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. நீங்களும் இதை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கலாட்டியும் பரவாயில்லைங்க. இப்போ நேரடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, சுற்றி வளசி பேச விரும்பலைங்க. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, மீன் பிடிக்க வந்திருக்காங்க. இப்போ மீனை எப்படி பிடிக்க போகிறோம், எங்கே பிடிக்கணும் அப்படின்றத 2 பேரும் மேலே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்குன்றதையும் அவங்க நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. எந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்குன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் எதை பற்றி நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, அவங்க வலையை எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வலையில் எவ்வளோ மீன் சிக்க போகுது, எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நேரில் காட்ட போகிறேன். கவலைப்படாமல் பொறுமையாகவும் அவசரப்படாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில அழகான அற்புதமான காட்சிகளை நான் உங்களை காட்ட இருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும்ன்ற என்னுடைய அன்பான வேண்டுகோள். இங்கே சில பறவைகள் கூட இருக்குங்க. அதோட சத்தத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த சத்தத்தை கேளுங்க. கிளிகளும் குயில்களும் இங்கே கூவிக்கொண்டிருக்கிறது. ஒரு வழியாக மீன் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க வளர்த்தாங்க. அதில் ஏதோ ஒரு மீன் சிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா ஒரு தேங்காய் தான் சிக்கிருக்கு. மீன் என்ன சிக்கவில்லை. மீன் நம்மளை நழுவி கொண்டு சென்றிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விடாமுயற்சியோட அவங்க அந்த வலையை அரைச்சு கொண்டு அந்த அக்கறைக்கு நடந்து சென்றிருக்கிறார்கள். மீன்களை விரட்டி பிடிக்க காத்திருக்கிறார்கள். உங்களோடு நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ மீனை பிடிக்க போகிறாங்க அப்படின்றத. சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க, தூரத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. அந்த அண்ணன் தான் மீனை பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மீனை பிடிச்சி நம்மகிட்ட காட்டுறதுக்காக பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த மீனை நானும் எவ்வளோ பெருசுன்றதை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன மீன், என்ன வகையான மீன் அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அந்த அண்ணன் மெல்ல மெல்ல நம்மளை நோக்கி, கரையை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த மீன் அவரோட கையிலே இருக்கு. அந்த மீன் என்ன சொல்ல போகுது, ஏது சொல்ல போகுதுன்ற செய்தியும் நீங்க பாருங்க, கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். என்ன மீன் இது பெருசா இருக்குங்க. வால் கூட பெருசா இருக்கு. ஒரு முள் இருக்கு. அந்த மீன் அண்ணன் கீழே தூக்கி போட்டாரு. அந்த மீன் எப்படி துடிக்குது. இப்போ அது துடிப்பை நிப்பாட்டிடுச்சு. அது பக்கத்தில் நான் க்ளோஸாக காமிக்கிறேன். அது ஒரு மூச்சு விடுதுங்க. அதோட மூச்சு காற்று எப்படி இருக்குன்றதை பாருங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ என்னென்னா, அந்த மீன்களை எடுத்துக்கிட்டு அண்ணன் ஒரு வலையில் போட்டு அதை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. ஏன்னா இந்த மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். அதாவது சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணுன்ற மாதிரி இந்த மீனை காட்டி தான் அடுத்தடுத்த மீன்களை பிடிக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணன் உள்ளே போயிட்டுருக்காரு. அந்த மீனும் உள்ளே போயிட்டுருக்கு. தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அப்போ தான் அது சாகாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தரையில் இருந்த சீக்கிரம் செத்து போய்ட்டு தண்ணியிலே எந்த அது சாகாதில்லை. அதுக்காக கூட இருக்கலாம். இங்கே வெயில் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கோம். அதனால் அதோட வேகம் நம்ம கம்மியாக இருக்குது. இங்கே சில பூக்களும் பூத்துருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன்.
இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில பாடல்கள் யாவும் பூக்கள் பூக்கும் தருணம் உயிரே சாரிங்க இதுக்கு மேலே அந்த பாடத்தில் நான் அப்படியே பாதியிலே கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம தலையில இருந்து தண்ணிக்குள்ளே தாவுறோம். தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீனை நம்ம ஜூம் போட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக இது பெரிய மீன் தாங்க. அந்த மீனை நான் எப்படி பிடிச்சி ஆகணும், நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணேன். ஆனால் நம்மளை மிஸ் பண்ணி அந்த மீன் தப்பிச்சு போயிருச்சு. இருந்தாலும் நம்ம அடுத்த மீனை தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூங்கில் குச்சியில் ஒரு புழு வந்து தூங்கி ஆடிட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மூங்கிலை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் மீனை நம்ம தேடி உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே தேடி போயிட்டுருக்கோம். மீன் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். மீனை பிடிக்க போகிறோம்னு தேடிட்டு இருக்கேன். கட் பண்ணால் அங்கே மீன் கிடைக்கலங்க. ஒரு பட்டாம்பூச்சி ஒரு இலையில் உட்காந்து அப்படி ஆடிட்டு இருக்குங்க. ஐ மீன் குச்சியில் உட்காந்து ஆடிட்டு இருக்கு. 2 hours later. குட் ஈவினிங். ஹாய். ஒரு வழியாக நம்ம இப்போ மீன் பிடிச்சி முடிச்சிட்டோங்க. ஃபைனலி நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அதை நீங்களே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. ஐயோ, எவ்வளோ மீன் கிடைச்சிருக்குன்னு பாருங்கமே. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கிலோ மீன் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மீனில் ஒரு 4-5 வகையான மீன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு துறவை, நெத்திலி, ஐ மீன் கண்ணாடி, பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த முள்ளுக்கண்டைன்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் மீசை வச்சு அது மாதிரி ஒரு 2, 3 மீன் இருக்குது. அப்புறம் பாம்பு மீன் இருக்குங்க. அதாவது சின்னதாக அப்படி நழுவி ஓடுங்கள்ல அந்த மாதிரி மீன் இருக்குது. அப்புறம் ஜிலேபி கண்டை, குறவை, இப்படி பலதரப்பட்ட மீன் இருக்குங்க. இப்போ அந்த மீன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சமாக அதை வந்து பிரித்து பங்கு போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சதாக தான் நான் இதை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் நம்ம தண்ணிக்குள்ளேயும் மீனோட குத்துகளையும் கையிலையும் முள்ளையும் கால்களையும் கிழிச்சிருக்குங்க. ரத்தம் செதற அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ போன்று அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் முடியும். உங்களிடம் விடைபெறுவது MTLG. நன்றி, வணக்கம்.